இன்னைக்கு ஒரு பாரம்பரியமான செட்டிநாடு ஸ்வீட் தான் பார்க்க போறோம். ஆடி கும்மாயம். நான் இந்த ஹெல்தியான ஆடி கும்மாயம் இதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேங்க. சீரியஸ்லி சொல்லணும் சூப்பரா இருந்தது. இந்த ஸ்வீட்ட பத்தி விசாரிக்கும்போது சில பேர் சொன்னது செட்டிநாடு சைடுல இது ரொம்பவே காமனான ஸ்வீட். வீட்டுக்கு கெஸ்ட் வந்தா கூட செஞ்சு குடுப்பாங்கன்னு சொன்னாங்க. சில பேர் ஆடி மாதங்கள்ல செவ்வாய், வெள்ளியில சாமிக்கு படைக்கிறதுக்காக செய்வாங்கன்னு சொன்னாங்க. இத பத்தி தெரிஞ்சவங்க கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மத்தவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது செய்யறதுக்கு ஒரு பேன்ல 1 டம்ளர் அளவுக்கு வெள்ளை உளுந்து, 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு, 1/4 டம்ளர் பச்சரிசி எல்லாத்தையுமே தனித்தனியா கருகு விடாம வறுத்தெடுத்து ஆற வச்சுக்கோங்க. பச்சரிசி வறுக்கும் போது 2 ஏலக்காய் சேர்த்து வறுத்துக்கோங்க. எந்த டம்ளர்ல அளக்குறீங்களோ அதையே மற்ற பொருட்கள் அளக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஆறுனதுக்கு அப்புறமா எவ்வளோ ஃபைன் பவுடரா அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைன் பவுடரா அரைச்சிட்டு இந்த மாதிரி ஜல்லடையில ஜலிச்சு வச்சுக்கோங்க. இந்த மாவை நீங்க 2 மாசம் வரைக்குமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் இதுல இருந்து இன்னைக்கு 1 டம்ளர் மட்டும் தான் யூஸ் பண்ண போறேன். 1 டம்ளர் மாவுக்கு 1 டம்ளர் அளவுக்கு பொடி பண்ண வெல்லம், அது கூட 2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு கரைச்சா மட்டும் போதும். வெள்ளப்பாகலாம் பார்க்க வேணாம். இதை ஃபில்டர் பண்ணி ஒரு பவுல்ல ஆட் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மாவு 1 டம்ளர் சேர்த்துட்டு கட்டி இல்லாம நல்லா கரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி விஸ்க் வச்சு கரைச்சிங்கன்னா உங்களுக்கு கட்டி இல்லாமல் அழகாக வந்துடும். ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நம்ம கரைச்சி வச்சிருந்த மாவை சேர்த்து கிண்டி விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி கெட்டி ஆகும்போது நெய் ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம அல்வா செய்கிற மாதிரி தான். ஃபஸ்ட்டு கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிட்டு கிளறி விட்டுட்டே இருங்க. அது இழுத்துக்கும். செகண்ட் டைமில் நெய் ஆட் பண்ணும் இந்த மாதிரி பாத்திரத்துலேருந்து ஒட்டாமல் உருண்டு திரண்டு நீங்கள் சொல்கிற பேச்செல்லாம் கேட்கும். இதுதான் கரெக்டான பக்குவம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள்.